அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மண்டேவோட ஃபுல் டே ரொட்டீன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் வந்து தோசை மாவு இருந்தனால இனிப்பு பணியாரமும் கொஞ்சம் கார பணியாரமும் செய்யலாம்னு சொல்லிட்டு மண்டவெல்லம் எடுத்து கரைச்சி வச்சுட்டேன். இது வந்து கார பணியாரத்துக்கு வெங்காயம், அந்த தாளிப்பு சாமான், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்புலாம் போட்டு தாளித்து வச்சுருந்தேன். மண்டவெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தோசை மாவு எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கார பணியாரத்துக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எப்போவுமே தோசை தானே பண்ணுறோம், அதனால இங்கே வந்து வின்டர் பிரேக் விட்டுருக்காங்க யூஎஸில். 1 வீக் லீவு தான். அதனால் எனக்கு காலையில் கொஞ்சம் டைம் இருந்துச்சு செய்கிறதுக்காக. அதனால் பணியாரம் ஃபஸ்ட்டு கார பணியாரம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து இனிப்பு பணியாரம் போட்டேன். நான் கார பணியாரம், இனிப்பு பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி பணியாரத்தோடு வச்சு சாப்பிட்டா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இனிப்பு பணியாரம் போட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வின்டர் பிரேக்னால எங்கள் கவுண்டியில் வந்து 8 to 9 டேஸ் லீவ் விட்ருக்காங்க. கொஞ்சம் மெதுவாகவே எழுந்திரிச்சு பசங்க எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்லாம். இல்லாட்டி 7 மணி 7:30 ஸ்கூலுக்கு போகிறனால சரியாகவே சாப்பிட முடியாது. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வீட்டில் இருக்கனால கொஞ்சம் நல்லா பண்ணலான்ட்டு நான் பணியாரம் செஞ்சுருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டு. மதியம் வந்து மட்டன் கோலா உருண்டை பண்ணியிருந்தேன். நான் கோலா உருண்டை ஃப்ரை பண்ணிவிட்டு கோலா உருண்டையும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா மாதிரி செஞ்சுருந்தேன் ஒயிட் ரைஸ்க்கு. இதுதான் எங்களோட லன்ச் இன்றைக்கி. இதை முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. பாருங்கள் மிஸ்ட்டு எப்படி கவர் ஆகிருக்குன்னு. இது மதியம் 1 மணி ஆனாலும் லைட்டாக அந்த மிஸ்ட்டு கவர் ஆகி கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருந்துச்சு போகும்போது. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே வந்திருந்தோன்னா, இப்போது நாங்கள் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து அப்பாயின்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் இது 2 தான் மெயின் யூஎஸில். இன்சூரன்ஸில் கவர் ஆகலைன்னா நம்மளுக்கு அவ்வளோதான், நம்ம காசு அவங்க ஃபுல் தீட்டிடுவாங்க. அதனால் இன்சூரன்ஸ் இருக்கணும். அதேமாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனால் நம்ம காக்க வேண்டிய டைமே இல்லை. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த டைமுக்கு நம்ம போனால் அந்த கூட்டமே இருக்காது. இங்கே பாருங்கள் ஐ ஹாஸ்பிட்டல் மாதிரியே இல்லை பாருங்கள். ஒரு கூட்டம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு எங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க தான் இருந்தாங்க. அவங்க போனதுக்கப்புறம் நாங்கள் போனோம். ஃபுல் செக்கப்பும் பண்ணாங்க. எல்லாமே நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. சூப்பராக செஞ்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் கேட்டு கேட்டு நல்லா செஞ்சுருந்தாங்க. ஐ ஹாஸ்பிட்டல் செக்கப்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி சீக்கிரம் சாப்பிட்டு போனதுனால பசி எடுத்துருச்சு. சேமியா கேசரி, ரவா போண்டா, அதோடு நான் வந்து கொஞ்சம் புதினா சட்னி வச்சு சர்வ் பண்ணேன். இதுதான் ஈவினிங் ஸ்நாக்கு. அதுக்கப்புறம் ராத்திரிக்கு வந்து டின்னர் வந்து சிம்பிளாக வந்து மசால் தோசை பண்ணிடலான்னு சொல்லிட்டு நேற்று பண்ண பூரி மசால் கொஞ்சம் மீதம் இருந்துச்சு. அதை வச்சு சப்பாத்தி பூரியாக எப்பயும் சாப்பிட்றதுக்கு பதிலாக மசால் தோசை மாதிரி பண்ணிவிட்டு சட்னியோடு சர்வ் பண்ணேன். இதுதான் நைட்டு டின்னர். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க.